ஒரு கிளாஸ் வந்திருக்கலாம். சில பேர் அட்லீஸ்ட் மினிமம் 1 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களே. என்னென்ன அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. சண்டே வந்தீங்களோ? வெனஸ்டே வந்தீங்க. ஓகே. அதில் வந்து இந்த கர்மா வச்சு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ இதில் 4 பேரா? 4 பேருமே அப்படி தான். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் இனிஷியல் டேஸில் வந்து ஹாப்பினஸ்னால் என்ன, எப்படி நம்ம வந்து இந்த வேர்ல்டில் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்து உண்மையிலே அதன் மூலிமா நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எப்படி நம்ம வந்து சீட் பண்ண போடுறோன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இப்போ டெய்லியுமே நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கீர்த்தனுக்கு போகிறோம். கீர்த்தனுக்கு போய்ட்டு டெய்லியுமே நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம், நம்ம கோயிலில் டெய்லி ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுறோம். பட் நீங்களும் வாரம் நிகழ்ச்சிக்கு வந்தாலுமே கூட நம்ம வந்து உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கீர்த்தனத்தில் உங்களை பாட சொல்கிறோம். கரெக்டாக? அப்புறம் ஹரே கிருஷ்ண பஜனை பண்ணுறோம். இந்த ஹரே கிருஷ்ணா எதுக்காக பாடுறோம் அப்படின்றத பற்றி ஒரு வகுப்பு நடத்தியிருந்தோம். லாஸ்ட் வீக் நீங்கள் வந்து அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்டீங்க, எதுக்காக சொல்லணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம் ப்ரீவியஸ் கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு, பாருங்கன்னு சொன்னோம். பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஓகே. எனிவே நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் அதனுடைய விளைவு என்னன்றதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கர்ம வினைகள் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அதை பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கி ரத்த யாத்திரை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு எதாவது தெரியுது உங்களுக்கு? திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி ஏன் பேசுகிறீங்க? தெரில. சரி, ஓகே. இந்த போஸ்டர்லேயே போட்டிருக்கு இல்லையா, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல், உலகத்துலேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா எங்கே நடக்குது தெரியுமா? அது நார்த்தில் இருக்குன்றீங்களா, நார்த் தான்றீங்களா? நார்த் தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தெரியும்? என்ன தெரியும்? டீட்டெயில் தேவையில்லை, சும்மா பூரி ஜெகநாதர் ரத்த யாத்திரா வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூரி ஜெகநாதர் ரத்த யாத்திரா வருஷம் நடக்கக்கூடிய திருவிழா. அது இந்த திருவிழா வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுது. ஸோ அதனால் இப்போ தலைப்போட கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கர்ம வினைகள் இருக்குன்னு பார்த்தோம். உங்களை கூட ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ஏன் சார் நம்ம வந்து அவர் வரலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறீங்க, வேறு மந்திரங்கள் சொன்னால் என்ன தப்பு? ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், ஓம் நம சிவாய சொல்லலாம். இல்லை எனக்கு மனசுக்கு பிடித்த மந்திரத்தை நான் சொன்னேன்னா அதில் எனக்கு அமைதி கிடையாது. நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்கிறப்போ அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு பிடிச்ச மந்திரத்தை உச்சரிச்சுன்னா எனக்கு வந்து அமைதி கிடைக்காது. வேறு மந்திரத்தை எனக்கு பிடிச்சதை சொன்னோன்னா எனக்கு அந்த அமைதி கிடைக்காதா அப்படின்ற பற்றிலாம் அவர் கேட்டிருந்தால் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலான்னு சொன்னோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே வந்து 1 hour டைம் தான். ஸோ அதனால் எவ்ரி வீக் வந்து ஒரு டாபிக் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்குறப்ப நம்ம இன்னும் வந்து முதல் கடவுள் இருக்காரான்ற டாப்பிக்லேயே நான் போகல. கர்ம வினைகள் அப்படின்றது பார்த்தோம். பட் இருந்தாலுமே குறிப்பாக வந்து கடவுள் இருக்காரா அப்படின்ற டாபிக் நான் பார்க்கல. அப்படி இருந்தாருன்னா அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா, இல்லை எத்தனையோ பேர், யார் தான் கடவுள், அப்போ கடவுள்னா எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ யார் கடவுள் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருக்கும். நிறைய கேள்விகளுக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ வரக்கூடிய வகுப்புகள் தொடர்ந்து பார்க்கலாம். பட் இருந்தாலுமே இப்போ வந்து சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை ரத்த யாத்திரா விழா இருக்கிறனால நம்ம இன்றைக்கி வந்து இந்த ரத்த யாத்திரை விழா உலகத்திலே மிகப்பெரிய விழான்னு சொல்கிறாங்களே, அப்படி இந்த விழாவில் என்ன, எதுக்காக இந்த விழா நடத்துகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நடத்தப்படுது, ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம்னு நினச்சோம். நம்ம எப்பயுமே யோசிப்போம் இல்லையா, ட்ரெண்டிங், வாட் இஸ் த ட்ரெண்டிங் நவ் அப்டேட். இன்றைக்கி வந்து நியூஸில் திடீர்னு வாரை பற்றி பேசுவோம், சினிமா பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி பேசுவோம், கிரிக்கெட்னா கிரிக்கெட் பற்றி பேசுவோம். ஸோ இப்போது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக மக்கள் கொண்டாடுறாங்க, இதோடைய பலன் என்ன, எல்லாமே நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜெகநாத ரத்த யாத்திரா அப்படின்ற தலைப்பில் நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 hourலாம் டீட்டெயில்டாக பார்க்க முடியாது. இது இருந்தாலுமே நம்ம அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி, பேசிக்கான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கவனிக்கலாம். சரியா? ஸோ ரத்த யாத்திரா
சின்னதாக போட்டிருக்கு பாருங்கள் கீழே, ஜெகநாத். ஜெகநாதர் யார் தெரியுமா? ஜெகநாதர். ஸோ அந்த விக்கிரகங்கள், அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. 3 சிலைகள், 3 விக்கிரகங்கள் இருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து கடைசி இடது புறத்தில் கடைசியாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிருஷ்ணர். இந்த பக்கம் வெள்ளையாக இருக்கார் இல்லையா, இவர் வந்து பலராமர். மத்தியில் இருக்கக்கூடியவங்க வந்து சுபத்ரா. சுபத்ரா யார்? சுபத்ரா வந்து இவங்க 2 பேருடைய சகோதரி. ஓகேவா? ஸோ இவங்கள தான் வந்து இந்த ரதத்தில் தேரில் இழுத்துட்டு போகிறாங்க, தேரில் வந்து இழுக்கிறாங்க. ஸோ இந்த விழா எதுக்காக நடைபெறுது, இந்த ரத யாத்திரையின் முக்கியத்துவம் என்ன, எந்த ஒரு மனப்பான்மையில் அவங்க வந்து இதை நடத்துகிறாங்கன்றதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க முயற்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த விழா நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா, புவனேஸ்வர்லேருந்து கொஞ்சம் பக்கம். ஸோ ஜெகநாத் பூரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜெகநாத் பூரி, பூரி ஜெகநாதர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூரி அப்படின்ற இடத்துல நடக்குது. அந்த பூரின்ற இடம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இடம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 4 தாமம்னு சொல்லுவாங்க, 4 தாமங்கள். அதாவது வடக்கில் பார்த்தீங்கன்னா ஹரித்வார். ஹரித்வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரித்வார். ஸோ தெற்கில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். அதாவது 4 தாமங்கள் வந்து பகவான் வந்து எப்பயுமே அங்கே வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லப்படுது, முக்கியமான ஸ்தலம்னு சொல்லப்படுது. தாமம்னா பகவான் இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்படி தெற்குக்குன்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. அப்புறம் மேற்கு வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துவாரகை, ஈஸ்ட்டில் கிழக்கில் வந்து ஜெகநாத்புரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஜெகநாத்புரி வந்து அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து முக்கியமான 4 தாமங்களில் ஒரு தாமமாக கருதப்படுது. அங்கே தான் ஜெகநாதர் இருக்கார். ஸோ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதில் இந்த பக்கம் இந்த படத்தில் இருக்கக்கூடியது இது யாருன்னு கேட்டப்போ ஃபஸ்ட்டு கிருஷ்ணன் உங்கள்கிட்ட சொன்னப்போ, கிருஷ்ணர்னா எப்பயுமே புல்லாங்கல் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம், ராதாகிருஷ்ணரை பார்த்துருக்கோம். இங்கே என்ன ஒரு கண்ணெல்லாம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, புதுசாக. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பார்க்கறதுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது? இந்த மாதிரியான விக்கிரகங்கள் ரூபங்களை பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? யாருமே பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ இது அறிமுகப்படுத்துறதுன்றது நல்லது தான் ஒரு விதத்தில். ஸோ முக்கியமான 4 தாமங்களில் கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறப்போ, இதில் பார்த்தீங்கன்னா கால் இல்லை, கைகள் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, கண் பெருசாக இருக்குது. ஸோ இந்த உருவம் எதுக்காக இப்படி இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்க புராணங்களில் நம்ம முக்கியமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ பார்க்குறப்ப இந்த ரத யாத்திரை டைட்டிலே பார்த்துருப்பீங்க, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல். தேர் இழுக்கிறது, தேரில் வந்து பகவான் ஜெகநாதரை வந்து இழுத்துட்டு வருவாங்க. இது வந்து ஒரு 9 நாளுக்கு நடக்கும் இந்த விழா. ஸோ ஜெகநாத் பூரியில் இந்த தேரில் வந்து கிருஷ்ணனை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. 3.2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க ரதத்தை. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரதம் இருக்குது. ஜெகநாதருக்கு இவருக்கு ஒரு ரதம், நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், பின்னாடி தெரியுதா, பின்பக்கம் பலதேவருக்கு ஒரு ரதம், சுபத்ராவுக்கு ஒரு ரதம். 3 ரதங்களில் பயணிக்கிறாங்க. ஸோ இது பார்த்து எப்படி தெரியுது, எத்தனை பேர் இருப்பாங்க? 3 கிலோமீட்டர் ரோடுடைய அகலம், நீளம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? சொல்லப்பட்டிருக்கு 1.5 மில்லியன். அப்படின்னா 10லேருந்து 15 லட்சம் மக்கள் கூடுறாங்க. எங்கேருந்து தான் இந்த மக்கள் வராங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்தியாவில் இப்போது நாளாண்டிக்கு வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குது ஜெகநாத்புரியில். நீங்கள் போனால் நிற்க முடியாது, அந்தளவுக்கு இவ்வளோ கூட்டம் அன்றைக்கும் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் அன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், லைவில் வந்து நிறைய சேனல்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. பட் வடக்கில் எல்லாருக்குமே தெரியும், ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத். கிருஷ்ணர் வந்து ரொம்ப பாடி ஆடி அந்தளவுக்கு கரகோஷத்தோடு வழிபடுவாங்க. தெற்கில் வந்து கொஞ்சம் இதை பற்றின ஞானம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பூரி ஜெகநாதருடைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஒன்று. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 108 திவ்ய தேசம் இருக்குன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரத்தில் நிறைய விஷ்ணுவுடைய கோவில்,
அந்த மாதிரி 108 பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ ராமானுஜராச்சாரியர் அவங்களுடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆழ்வார்கள் பாடிய ஸ்தலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் இது ஒன்றா இருக்குது. ஸோ இப்போது ஜெகநாதன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்ன? ஜெகத் அப்படின்னா ஜெகத்னு சொல்லுவாங்களே, பிரபஞ்சம், யூனிவர்ஸ். நாதன் அப்படின்னா மாஸ்டர். அந்த ஜெகத்துக்கே அவர் தான் வந்து எஜமானதாக இருக்கார். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களுக்கும் மகேஸ்வரன் நான்ன்றதை பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ ஜெகநாதன்ற பேர் பார்த்திங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் அவர் தான் வந்து மாஸ்டர்னு அழைக்கப்படுறார். ஸோ இப்போது இந்த ஜெகநாதர் இந்த பூரியில் ரத யாத்திரையில் இந்த குறிப்பிட்ட ஒரு ரூபத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்னேன், இது வந்து ஜெகநாதர் இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு. முதல்ல கிருஷ்ணர், இதுக்கு வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் உங்களுக்கு கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் கேட்டப்போ சில கேள்விகளுக்கு நீங்கள் எளிமையான விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் தயங்கி பதில் சொன்னீங்க. ஏன்னா எத்தனை பேர் மகாபாரதம் படிச்சிருக்கீங்க? டிவியில் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபாரதம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ இங்கே என்ன ஆகுது? இங்கே யார் பிறக்கிறார்? கிருஷ்ணர். எங்கே பிறக்கிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் பிறக்கிறார். ஸோ யாருக்கு பிறக்கிறார்? கிருஷ்ணோட அப்பா அம்மா பேர் தெரியுமா? நீ சொல்லாதுப்பா. ஸோ அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்மளுக்கு மேபி டக்கு ஞாபகம் வருது. அந்தளவுக்கு நம்ம தொடர்ந்து படிக்காதனால, தொடர்ந்து கேட்காதனால நம்ம மறந்துருக்கலாம். பட் தேவகிக்கு மகனாக பிறக்கிறார் கிருஷ்ணர். ஸோ பிறக்கிறார் அப்படின்னா இங்கே வந்து பகவான் வந்து இவர் வந்து கடவுள் இல்லையா, பகவான். நம்மளை போல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு பிறக்கிறதான்னு கிடையாது. அவர் பிறக்கிறப்பவே 4 கை ரூபத்தை. ஃபோன் வருதா? உங்கள் ஃபோன் இருக்கு நினைக்கிறேன், அதுதான் சவுண்ட் வருது. ஸோ இங்கே பகவான் பிறக்கிறார் அப்படின்னா நம்மளை போல் ஒரு வழிமுறையில் பிறக்கிறது இல்லை. வெறுமனே தேவகியினுடைய இதயத்திலிருந்து ஜஸ்ட் தோன்றதும் 4 கை ரூபத்தில், 4 ஹேண்ட் ஃபார்ம். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆபரணங்கள் இருக்குது, நம்ம முடிகள் இருக்குது, மாலை அணிந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண குழந்தை மாதிரி பிறக்கிறது இல்லை. ஸோ பிறந்த உடனே என்ன பண்ணுறார், இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் பிறக்கிறார். உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வசுதேவர் வந்து இந்த குழந்தைய வந்து கம்சன் கொன்றுவானோ அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு மாற்றுறார். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்சனுக்கு பயந்துக்கிட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வசுதேவர் வந்து இந்த குழந்தையை கொண்டு போயிட்டு யசோதா இருக்க இடத்துல விட்டுடுவாங்க. ஸோ தேவகியினுடைய 8வது புதல்வன், 8வது மகனா பகவான் வந்து இங்கே கிருஷ்ணர் தோன்றார். 7வது மகனா கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி யார் வராருன்னா பலராமர். ஸோ பலராமர் வந்து 7வது மகனாக வராது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பகவான் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து இருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம், சூழ்நிலைகள்லாம் சரி பண்ணி வைக்கிறதுக்காக பலராமர், ஆதிசேஷன் அவர் பிறக்கிறார். பலராமர் கேள்விப்பட்டீங்களா? கிருஷ்ணனுடைய அண்ணன். ஸோ அவர் என்ன பண்ணுறார், அவர் பிறக்கிறார். ஆனால் யோகசக்தியினுடைய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 7வது குழந்தையை வந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றிடுறாங்க. ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு. ஸோ ரோஹிணியின் புதல்வனா பலராமர் பிறக்கிறார். அப்புறம் கிருஷ்ணர் வந்து 8வது மகனாக பிறக்கிறார். பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வசுதேவர் வந்து யசோதாம்மா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, யசோதாம்மாவுக்கு பெண் குழந்தை பிறகுது. அங்கே வந்து நந்த மகாராஜ்கிட்ட அந்த ஆண் குழந்தையை கொடுத்துட்டு பெண் குழந்தையை மாற்றிக்கிட்டு இங்கே வந்துடுறார். ஏன்னா 8வது குழந்தை ஆண் குழந்தைய பிறக்கும், அது அந்த குழந்தை தான் உன்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு கம்சனுக்கு தெரியும். ஸோ கம்சன் வந்து 8வது குழந்தை ஆண் மகனாக இருந்தால் கொன்றுவான் அப்படின்ற அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க.
ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணருடைய சகோதரன் அதாவது அண்ணனா வந்து பலராமர் இருக்கார், தங்கையாக வந்து சுபத்ரா இருக்காங்க. இந்த 3 பேர் அவங்க வந்து அவங்களுடைய ரிலேஷன் என்னன்றதை இப்போ பார்த்தோம். ஸோ இப்போது இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா. கடவுள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயபக்தின்னு சொல்லுவாங்க, மரியாதை கலந்த விஷயங்கள்லாம் இருக்கும். விருந்தாவனத்தில் இந்த ஒரு பேக்ரவுண்டை உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சென்டிமெண்ட்ஸ்னால் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங்ஸை உங்களால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக இந்த ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சிம்பிளான பேக்ரவுண்டு தான், பட் இருந்தாலும் இது தெரிஞ்சால் அதை புரிஞ்சுக்கிறது ஈஸின்றதுக்காக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா இந்த 3 பேர் பார்த்தோம். கரெக்டாக 3 பேரும் சகோதரன் சகோதரிகள் சகோதரின்றதை பார்த்தோம். இப்போது விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் குழந்தையாக பிறக்கிறார். நான் அந்த ஃபோட்டோவில் காட்டின மாதிரி பிறக்கிறப்பவே 4 கை ரூபமாக பிறக்கிறார். அதுக்கப்புறம் தேவகியினுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப சிறு குழந்தையாக மாறிக்கிட்டார் அப்படின்றத பார்த்தோம். விருந்தாவனத்தில் இப்போ நீங்கள் ஜெகநாதர்னு சொன்னீங்க, ஜெகத்துக்கே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான் பார்த்தீங்க. ஆனால் விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் பண்ணக்கூடிய செயல்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே குழப்பம் வந்துடும். இவர் கடவுளாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா அவர் ஒரு சாதாரண குழந்தையாக மக்களோட வாழ்ந்துட்டுருக்கார். சாதாரண குழந்தை கிடையாது, பட் இருந்தாலுமே தேவகி, யசோதா, நந்த மகாராஜ், அப்புறம் கோபியர்கள் இருக்காங்க, பசுக்கள் இருக்குது, மாடுகள் இருக்குது. அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு சாதாரண குழந்தை எப்படி நடந்து போனோம் அதே மாதிரி நடந்துக்கிறான். திடீர்னு வெளியே அம்மாவுக்கு பயந்துக்கிறது. கடவுள் வந்து எல்லாருக்கும் எஜமானன் அப்படின்றப்போ பயப்பட முடியுமா அவரால்? ஆனால் கிருஷ்ணர் பயப்படுறார். யசோதா அம்மாவுடைய குச்சி வச்சு மிரட்டுறாங்க, கிருஷ்ணர் அலறாராமா, மண் சாப்பிட்றாரு. ஸோ மண் சாப்பிட்றப்போ அவர் வந்து யசோதம்மா வந்து நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்னு குழந்தைய கண்டிக்கிறாங்க, வாயை திறக்க சொல்கிறாங்க. அப்படி வாயை திறக்கிறப்ப அந்த நிலையில கேள்விப்பட்டிருக்கீங்களா, கிருஷ்ணனுடைய வாயில் வந்து மொத்த பிரபஞ்சத்தையும் காட்டுவார். யசோதம்மா வந்து அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய வாயில் பார்க்குற அந்த விஷயத்தையும் யசோதம்மா பார்ப்பாங்க. ஒரு சமயத்தில் பார்த்த வந்து அவங்களுக்கு என்னடா அது ஆச்சரியமாக இருக்குல்ல, ஒரு குழந்தை சாதாரண குழந்தைய நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்க்குறாங்க. திடீர்னு வந்து பிரமிப்பாக இருக்குது. பட் ஆனால் யோக மாயை சக்தி, அதாவது இந்த லீலை நடக்கணுன்றதுக்காக அப்புறம் மறந்துடுவாங்க யசோதம்மா. சரி போ, தப்புன்ட்ட போ அப்படின்ட்டுருவாங்க. ஓகேவா. அதே போல் தான் இந்த நிறைய விஷயங்கள். அவர் வந்து சொன்ன மாதிரி வெண்ணெய் திருடிட்டு போவார். திருடுறதை பார்த்த உடனே அதை தண்டிக்கிறதுக்காக யசோதம்மா பேசுவாங்க, திட்டுவாங்க, அப்போ அலறார். இந்த மாதிரி சாதாரண குழந்தை மாதிரி நடந்துக்கிறார். அப்புறம் மிகப்பெரிய அரக்கர்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதம் நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வரும். அந்த கதைகளை கூட கேட்டிருப்பீங்க. மிகப்பெரிய அரக்கிகளை வதம் பண்ணார், அரக்கர்களெல்லாம் வந்து வதம் பண்ணார்னு படிச்சிருப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்பெல்லாம் யசோதம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஆபத்துலேருந்து கிருஷ்ணர் வந்துச்சு, ஒரு அரக்கன் கொல்ல வந்தான். ஆனால் கிருஷ்ணர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கட்டில் படுத்துட்டு இருப்பார். சக்கடாசுரான்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வருவான் கொல்றதுக்காக. கிருஷ்ணர் வந்து ஜஸ்ட்டு காலை ஆட்டுவாங்களே, குழந்தை வந்து கட்டில் படுத்துக்கிட்டு காலை ஆட்டமில்ல, அது மாதிரி காலை ஆட்டுறது மூலியமாகவே வெறுமனே ஜஸ்ட்டு சின்ன ஒரு உதை, அதுலேயே வந்து அசுரன் செத்து போயிடுறோம். நம்ம அந்த அசுரனோட உடல் அங்கேயே கிடக்குது. ஊரில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய உருவத்தை எப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கே அந்த யோகமாயை என்ன பண்ணுதுன்னா, ஓகே இது வந்து மேல்லோகங்கள்லேருந்து ஏதோ தேவர்கள் வந்து கிருஷ்ணரை காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும் திடீர்னு. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து சாதாரண குழந்தையாகவே நடந்துகிட்ருக்கார். சரிங்களா. ஸோ இப்போது இன்னும் கிருஷ்ணர் வந்து அவர் பண்ணக்கூடிய செயல்களில் ஈவன் இந்திரன் கூட மயங்கி போயிடுறார். அந்த நிலையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்திரன் கோவர்தனம் கிருஷ்ணர் வந்து சுண்டு விரலில் மலையை தூக்கிக்கிட்டு நிற்கிறது போல் பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய இந்திரனுக்காக யஜ்யம் பண்ண போவாங்க அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள்லாம். ஸோ அவர் வந்து இந்திரனுக்கு எதுக்கு யாகம் பண்ணணும், நம்மளுக்கு இந்த மலையிலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது, விவசாயத்துலேருந்து கிடைக்கிது, மலையை வழிபடலான்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு போகக்கூடிய வழிபாட்டை தடுத்து நிப்பாட்டுவார் கிருஷ்ணர். குழந்தையாக இருக்கிறதுனால
குழந்தையாக தான் இருக்கார், பட் இருந்தாலும் சொல்லுவார். அதுக்காக அவர் சொல்கிறது கேட்டுட்டு மக்களும் சரின்றுவாங்க. இந்திரன் வந்து மிகப்பெரிய மலையை பொழிவிப்பான். அதை வந்து அவனுடைய இந்திரனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சிறுவன் வந்து எனக்கு நடக்கக்கூடிய வழிபாட்டை கெடுத்துட்டானே அப்படின்ட்டு கோவப்பட்டு இந்திரன் வந்து மலையை பொழிவிக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா வெறும் சுண்டு விரலில் உடலில் வந்து பார்த்திங்கன்னா வலது கை பலமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, இடது கை பலவீனம், வலது கை கம்பேர் பண்ணுறப்ப பலவீனமானது. அந்த இடது கையில் சுண்டு விரல் தான் இருக்கிறதுல ரொம்ப வீக்கான ஒரு விரல். அந்த விரலில் மொத்த கோவர்தன மலையும் தூக்கி நிப்பாட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குறப்போ அங்கே எதுக்காக அப்படின்னா இந்திரனுடைய அகம்பாவத்தை குறைக்கிறதுக்காக. இந்த மாதிரி பிரம்மதேவர், சிவபெருமான் சொல்லிட்டு நிறைய லீலைகள் இருக்குது. எப்படி வந்து அவங்க தேவர்களே வந்து கிருஷ்ணரை வந்து குழந்தையாக பார்க்குறப்போ குழம்பி போயிடுறாங்க. ஏன்னா ஒரு கடவுள் இப்படி இருக்க முடியுமா, கடவுளை வந்து சாதாரண நபரை போக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போது கடவுள் அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டில் வரக்கூடியது மிகப்பெரியவர் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களோட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கார் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒரு கதை சொல்லுவார். இங்கிலாந்து நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கிளாட்ஸ்டோன்னு சொல்லிட்டு 1960s ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷம் அவர் வந்து அங்கே பிரதம மந்திரியாக இருந்தார். ஸோ பிரைம் மினிஸ்டர்னால் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய ரொம்ப நபர். ஸோ அந்த கிளாட்ஸ்டோன்ற அந்த நபரை பார்க்குறதுக்காக என்ன ஆகுதுன்னா ஒரு பிஸ்னஸ்மேன் வரார். அவர் சந்திக்கலாம், வீட்டில் போய் சந்திக்கலான்றதுக்காக வரார். ஸோ இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்க்க வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வரார். அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறார், வெயிட் பண்ணுறார். 1 மணி நேரம் ஆகுது. இதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமும் வெயிட் பண்ணிட்டே இருக்கார், தகவலே வரலை. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது, நான் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், நான் வந்திருக்கேன், ஆனால் இது என்னை கவனிக்கிறதை விட்டுட்டு மிகப்பெரிய முக்கியமான வேலை என்ன ஏதோ பண்ணிகிட்ருக்கார் போல இருக்குது, பிரதமர் முக்கியமாக பிஸியாக இருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கார். அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வருது, என்ன தான் பண்ணுறாருன்னு யோசிக்கிட்டே இருக்கார். அப்புறம் அந்த பக்கம் திரையை நவுத்திட்டு கொஞ்சம் கதவு கிட்ட எட்டி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு. ஸோ இந்த பிரதமர் ரொம்ப பிஸியாக இருக்கார், யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக முயற்சி பண்ணணும். இது வந்து ரியலாக நடந்த விஷயம். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணுறார், தன்னுடைய பேரன் கூட விளையாண்டுட்டுருக்கார். ஸோ இது வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாதாரண குடிமக்களுக்கு வேணால் கிளாட்ஸ்டோன் அப்படின்றவர் மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர், மரியாதை தரணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும். தன்னை பேரனுக்கு தாத்தா வா தாத்தா நம்ம மாதிரி குதிரை சவாரி செய்கிறேன் அப்படின்ட்டு குழந்தை வந்து, ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு நெருக்கம், அந்த உறவு அங்கே இருக்கிறனால அந்தளவுக்கு நெருக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே கிருஷ்ணர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விருந்தாவனத்தில் ரொம்ப நெருக்கத்தோடு இருக்கார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட பழகிற விதம், அப்பா அம்மா இருக்காங்க, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு கிருஷ்ணர் வந்து ஏமாற்றி தோக்கடிக்கிறது, அவரோட டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது திருடி சாப்பிட்றது, இந்த மாதிரி அந்தளவுக்கு அந்யோன்யமாக. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கடவுளாகவே அவங்க பாவிக்கிறது இல்லை, அவங்களுக்கு இயற்கையான அன்பு இருக்குது. நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப முதல்ல வந்து பகவான் மேலே அன்பை வளர்த்துக்கிறதுன்றது பார்த்தோம். அப்படி தான் டாபிக் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கடவுள் தான் நம்ம அன்பு காட்டணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர்கிட்ட அன்பு இருக்கா முதல்ல, அப்புறம் ஏன் இந்த தண்டிக்கிறார், கர்ம வினைகள் பற்றிலாம் பார்த்துட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ பகவான் வந்து இயற்கையாகவே எல்லா ஜீவாத்மா மேலேயும் அந்த அன்பு பகவானுக்கு இருக்குது, அந்த அஃபெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த அஃபெக்ஷனை கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் வெளிப்படுத்துகிறார். இப்போ வைகுண்டத்தில் பெருமாள் கேள்விப்பட்டீங்களா? பெருமாள், விஷ்ணு, நாராயணர், அவங்களாம் 4 சங்கு சக்கர கதாபாத்திரம், 4 கரங்களோட
இது கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிங்களா? கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த சவுண்டு வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸோ விருந்தாவனத்தில் கிருஷ்ணன் வந்து எல்லா பக்தர்களுக்கும் கூட நெருக்கமாக இருக்கா அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதிலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் வந்து பக்தர்களால் கட்டுப்படுத்தப்படுறார், பக்தினால், அந்த அன்புனால் கட்டுப்படுத்தப்படுறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி வைகுண்டத்தில் 4 கை ரூபத்தில் விஷ்ணு இருக்கார், நாராயணர் இருக்கார்னு பார்த்தோம். அங்கே வைகுண்டத்தில் வந்து அவர் தான் வந்து வைகுண்டபதி, அதாவது ஒரு ராஜா மாதிரி. ஒரு ராஜானா என்ன பண்ணுவாங்க? மரியாதையாக இருக்கும், பயம் இருக்கும். அந்த பயம் கலந்த ஒரு பக்தி, பயம் கலந்த பக்தின்றது வைகுண்டத்தில் இருக்குது. அதை விட உயர்ந்ததாக கருதப்படுறது என்னென்னா கோலோக விருந்தாவனம். கோலோக விருந்தாவனத்தில் பகவான் வந்து உச்சமானவர் அப்படின்ற அந்த கருத்தே கிடையாது. பகவான் வந்து நம்மள ஒரு என்னோட அன்பிற்கு பாத்திரமானவர் அவர் என்ற அந்த பிரேம, அந்த அன்புன்றது வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அந்த நெருக்கம் அப்படின்றது பகவான் கூட எப்படி இந்த பேரன் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் கூட எப்படி நெருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி கோலோகத்தில் வந்து நீங்கள் நாராயணன் மேலே வந்து நாராயணா நீ வா, உன் மேலே நான் சவாரி செய்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நாராயணன்கிட்ட கேட்க முடியாது. அங்கே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு எஜமானர், நான் வந்து சேவகன் என்ற அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே கோலோகத்தில் வந்து அந்த உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரசம்னு சொல்லுவாங்க. அது ரசம்னா நமக்கும் கிருஷ்ணருக்கும் 5 விதமான முக்கியமான ரசங்கள்னு இருக்குது. ரசங்கள்னால் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், தொடர்பு. சில பேர் வந்து இப்போது புல் இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு பசுமாடு இருக்குன்னா, பசுமாடு வந்து பெருசாக கிருஷ்ணர்கிட்ட பேச முடியுதுன்ற மாதிரிலாம் ரொம்ப நெருக்கம் இருக்காது. ஆனால் அந்த பசு இருக்கிறதுனாலே கிருஷ்ணருக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். கிருஷ்ணர் இருக்கிறதுனால அந்த பசுக்களுக்கு கொஞ்சம் இன்பம் கிடைக்கும். அது வந்து சாந்தரசம்னு சொல்லுவாங்க. சாந்தரசம்னா ரொம்ப சொல்கிறது அமைதியாக சாந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலுமே பகவானுடைய இருப்பு, அவங்களுடைய ப்ரெசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸை கொடுக்கும். புல் இருக்குது, அந்த புற்கெல்லாமே கூட உயிர் தான், வளருது இல்லையா, உயிர் தான். அங்கே வைகுண்டத்தில் கோலோகத்தில் வந்து எல்லாமே உயிர்வாளிகள், உணர்வுள்ள பொருள் தான். புல் இருக்குன்னா கிருஷ்ணன் வந்து வெறுமனே நடக்கிறது மூலிமா நான் வந்து அவருக்கு வந்து மெருதுவாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணனே அப்படின்ற காரணத்துக்காக அந்த புல் இருந்து அப்படி சேவை பண்ணுது. சாந்தரசம்னு சொல்லுவாங்க. அதை விட அடுத்த உயர்ந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசிய ரசம். நீங்கள் எஜமானர், நான் உனக்கு சேவன், சர்வெண்ட், நான் வந்து உங்களை சர்வெண்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சர்வெண்ட் அப்படின்றது வந்து தாசிய ரசம். நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கலாம். ஹனுமன் வந்து ராமரை வந்து என்ன சொல்கிறது, எப்பயுமே கைகூப்பியே இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு கைகூப்பி அப்படி இருப்பார். ஸோ அந்த ரசம் வெளிப்படுத்துறது தாசிய ரசம், அடுத்த நிலையில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கிய ரசம். சக்கிய ரசம்னா ஃப்ரெண்ட்ஷிப். பகவானை வந்து ஒரு ஃப்ரெண்டாக கருதுறது. இப்போ அர்ஜுனன் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ஃப்ரெண்டாக, அந்த ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃப்ரெண்டுனா வந்து பயபக்தி, நீ சொல்கிறத செஞ்சுதான்னு கிடையாது. நான் பிடிச்சிருந்தா செய்வேண்டா, இல்லை செய்ய முடியாது. நண்பன்கிட்ட பேச முடியும், உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட பேச முடியுமா? முடியாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் அந்த நெருக்கம் கொஞ்சம் இன்னும் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஷிப் கூட. அடுத்த ரசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம் அப்படின்னா ஒரு மகானா பாவிக்கிறது. கிருஷ்ணரை வந்து என்னுடைய பையன், அவன் தப்பு பண்ணிடக்கூடாது, அவனுக்கு பசிக்கும், அவன் வந்து டைமுக்கு சாப்பிட்ணும். யசோதாமா பார்த்தீங்கன்னா அவன் டைமுக்கு சாப்பிட்ணும். கிருஷ்ணா நீ விளையாட போயிட்டுனா யாரும் ஒழுங்காக சாப்பிட்ணுன்னா உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீ ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு யசோதாமா வந்து அந்த பெற்றோருடைய பாவத்தில் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ரொம்ப உயர்ந்த விஷயம். நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கா? ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஹையர் டாபிக், ஓகேவா? ஸோ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போது யசோதாமா இருக்காங்க, அவங்க வந்து சாப்பிடல அப்படின்னா மிரட்டி கிருஷ்ணன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து மதங்கள் இல்லை மற்ற மதங்கள் மற்ற வழிமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா
கிருஷ்ணா நீங்கள் தான் வந்து உச்சமானவர், எனக்கு நீங்கள் தினசரி உணவு கொடுக்கணும். நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவோம்? எனக்கு உணவு கொடு, கடவுள்கிட்ட உணவு கொடு அப்படின்ற பிரபுபாதர் சொல்லுவார். ஓ காட் கிவ் மீ டெய்லி பிரெட் அப்படின்லாம் வேண்டுவாங்க. ஸோ எனக்கு தினசரி சாப்பாடு கொடு அப்படின்னு வேண்டுறதுன்றது பகவான் கிட்ட தான் வேண்டுறாங்கன்றது நல்லது தான். பட் இது பாருங்களேன், கிருஷ்ணர்கிட்ட எதுவும் வேண்டாமல் கிருஷ்ணர் சாப்பிட என்ன ஆகிடுமோ அப்படின்னு அந்த அளவுக்கு நெருக்கமாக வழிபடுற விதம் நந்த மகாராஜர் காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதை விட இன்னும் உயர்ந்ததாக கருதப்படுறது மாதுரிய ரசம். 5வது ரசம் மாதுரியம். ஒரு காதலன் காதலிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அஃபெக்ஷன், ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் நெருக்கம் வந்து மாதுரிய ரசம். ஸோ இந்த மாதிரி 5 நிலைகள் ஒரு ஜீவனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த மாதிரி 5 விதமான ரசங்களில் நம்மளுக்கு பகவான்கிட்ட உறவு இருக்குது அப்படின்றது அடிப்படையான விஷயம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ரத யாத்திரையில் எந்த விஷயம் வெளிப்படுத்தப்படுது, ஏன் இதை வந்து முக்கியமாக உலகம் முழுக்க மக்கள் புகழ்கிறாங்க, இவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஜெகநாதர் ரத யாத்திரா இந்த விழா தொடங்கிறதுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே அந்த தேர் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தேர் பார்த்திங்கன்னா 45 ஃபீட் ஹைட்டு, முழுக்க மரத்தால் ஆன தேராக இருக்கும். அந்த தேரை செய்கிறதுக்குன்னு வம்சாவளிகள் இருக்காங்க. யார் செய்யணும், யார் அந்த சேவையை பண்ணணுன்ட்டு அந்த வம்சாவளியினர் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த வம்சாவளிகள் வந்து சவரக்குல மக்கள்னு சொல்லுவாங்க. ஆரியர்கள் அப்படின்னா சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. அன்சிவிலைஸ்டாக காட்டுவாசிகள், காட்டில் இருப்பாங்க. ஜெகநாதர் வந்து முதல்ல காட்டில் நீலமாதவராக இருந்து அந்த கதைகள் இன்னும் டீட்டெயில்டாக போனால் நிறைய பேசலாம். பட் ஸ்டில் உங்களுக்கெல்லாம் சொல்ல வரேன் என்னென்னா, இப்போது இன்ன வரைக்குமே கூட ஜெகநாதருக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், பாண்டாக்கள்னு சொல்லுவாங்க. ஜெகநாதருக்கு சமைக்கிறது, சேவை பண்ணுறது, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சபர குலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு பகவான் ஜெகநாதர்னா எல்லா உயிர்வாளிகளுக்கும், எல்லா விதமான மக்களுக்கும், பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான மக்களுக்கும் அவர் வந்து அந்த கருணையை வழங்குறார் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரணமாகவும் ஜெகநாதர் இருக்காருன்றது இந்த லீலையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜெகநாதர் வந்து எப்படி இந்த சபரக்குல மக்களுக்கும் அவருக்கும் எப்படி தொடர்பு இருக்குது, அந்த காட்டுவாசி மக்களுக்கும் ஜெகநாதருக்கும் தொடர்பு எப்படி வந்ததுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கதை. ஸோ அது இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய டைம் இருக்காது. ஸோ அது நம்ம அடுத்த வாய்ப்பு இருக்கிறப்ப அதை நம்ம கவனிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஜெகநாதருடைய வம்சாவளியில் வரவங்க யார் யாருன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த முக்கியமான ஒரு தலைப்புக்கு நம்ம உள்ளே போவோம். ஸோ இந்த ஜெகநாத் பூரியில் பார்த்தீங்கன்னா மேலே சுதர்ஷன் சக்கரம் நீங்கள் பார்க்கலாம், தெரியுதா? சக்கரம் இருக்குது. சக்கரம் அந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். பிரம்மதேவரே வந்து இங்கே வந்து நேரடியாக பிரதிஷ்டை பண்ணிவிட்டு போனதாக சொல்லப்படுது. ஸோ அதுவும் எப்படி அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் சொன்னேன் 3 தேர் சொன்னேன் இல்லையா. ஜெகநாதருக்கு ஒரு தேர், பலதேவருக்கு, சுபத்ராவுக்கு 3 பேருக்கு 3 தேர். எப்படி பாருங்கள், ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும், மிகப்பெரிய வீடு மாதிரி இருக்கும். 45 அடி உயரம் வெறும் ரதம் மட்டுமே அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதில் எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் இந்த ரதத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு வந்து எங்கே ஜெகநாத் பூரி, ஒரிசா. ஸோ இப்போது ஓகே, நான் கிருஷ்ண பலராமா சுபத்ரா 3 பேரும் சகோதரர்கள்னு பார்த்தோம், ஆரம்பத்திலே அதை பார்த்தோம் இல்லையா. இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரூபம் எப்படி வருது, இந்த ரூபம் எதை வெளிப்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது, இப்போ கிருஷ்ணர் வந்து முதல் 10 வருடங்கள் விருந்தாவனத்தில் செலவிடுறார். விருந்தாவனத்தில் 10 வருடங்கள் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் மதுராவுக்கு போகிறார். மதுராவுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு 17 வருஷம் இருக்கார். ஸோ மதுராவில் வந்து 17 வருஷம் இருந்துட்டு டோட்டலாக ஒரு 27-28 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, துவாரகைக்கு போகிறார். ஸோ 10 வருஷம் பிருந்தாவனத்தில் வாழ்கிறார். பிருந்தாவனத்தில் அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, தோழர்கள் இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறமேட்டு இவர் கம்சன் வந்து அழைச்சிட்டு வர சொல்லுவான். அக்ரூரை வந்து
கிருஷ்ணர் அழைச்சிட்டு வந்து அந்த மதுராவுக்கு கொண்டு வரதுக்காக, ஏன்னா மதுராவில் வந்ததுக்கப்புறம் கம்சன் சண்டை போடுறதுக்காக, அந்த ஒரு ஃபைட் வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து 10 வயசுக்கு அப்புறம் அங்கே மதுராவுக்கு போகிறார். போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் ஆரம்பத்தே சொன்னேன் எப்படி வந்து அங்கே இருக்க யசோதாமா இருக்கட்டும், நந்த மகாராஜராக இருக்கட்டும், அவங்க அங்கே இருக்கக்கூடிய கோபாலர்கள், அதாவது பசுக்களை மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க. இவங்க எல்லார்ட்டையுமே கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அன்போடு விளையாடுறாங்க, எல்லாமே பண்ணுறேன், பாசத்தோடு நெருக்கமாக இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அப்போ சொல்கிறார், நான் ஒரு மதுராவுக்கு ஒரு வேலையாக போகிறேன், போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போன உடனே யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் நம்ம வீட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த அவங்க ஒன்றா சேர்றப்ப இருக்கக்கூடிய இன்பத்தை விட பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இப்போ நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை உங்கள் தாத்தா பாட்டியில் இருக்காங்கன்னா, என் பையன் வந்து படிக்க போயிருக்கான், ஹாஸ்டலில் இருக்கான், எப்போ திரும்பி வருவான் வீட்டுக்கு, அது நினைக்கிறப்பவே அவங்களுக்கு ரொம்ப அந்த ஆனந்தம் அதிகமாகும். இந்த மாதிரி அவங்க பிரிவிலேயே வந்து பகவானுடைய ஸ்மரண இடத்துல அவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் நினச்சி அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த கஷ்டம் வந்து ஒரு விதமான இன்பத்தை கொடுக்குது அவங்களுக்கு. ஸோ ஆனால் கிருஷ்ணன் வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரன்ட்டு மதுராவுக்கு போகிறார். அதுக்கப்புறம் துவாரகைக்கு போய் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கார். துவாரகையில் பார்த்தீங்கன்னா 16,108 மனைவிகளை திருமணம் பண்ணிட்டு துவாரகையில் இருக்கார். யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள்? 16,108 மனைவிகள். நம்ம வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறது, 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் கிருஷ்ணர் 16,108 பேரை திருமணம் பண்ணிட்டார். பட் எனிவே இதுவும் டீட்டெயில்டாக பார்க்கலாம், எதுக்காக அந்த லீலை ஒன்றுமே ஸ்ரீமத் பாகவதம் புத்தகத்தில் ஒன்றுக்குமே தெளிவான விளக்கங்கள் இருக்குது. மக்கள் வந்து மேலோட்டமாக விஷயங்களை படிச்சுட்டு போகிறதுனால ஒரு நகைச்சுவையாக கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை டீட்டெயில்டாக படித்தோன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் பகவான், கடவுள் அப்படின்றப்போ எல்லாருமே அவருக்கு மனைவி மாதிரி தான். ஸோ இப்போ 16,108 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனைவி கூட, அடுத்த நாளைக்கு இன்னொரு மனைவி கூட அப்படின்னு கிடையாது. அவர் பகவான் கிருஷ்ணராக இருக்கிறனால 16,108 கிருஷ்ணராக அவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறார். கிருஷ்ணர் ஒருத்தர் தான், அதே கிருஷ்ணர் 16,108 நபராக எக்ஸ்பேண்ட் ஆகிறார். ஒவ்வொரு மனைவிகளும் அந்த 16,108 மனைவிகளுக்குமே அத்தனை பேலஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு, எல்லாத்தையும் ஒரே வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேலஸ். அந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, வைடூரியங்களான பேலஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அத்தனை பேலஸில் அத்தனையாக விரிவடைஞ்சிருக்கார். ஒவ்வொரு மனைவிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து இன்றைக்கி என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு அவர் வந்து துவாரகையில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஸோ இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் கேள்விப்படுறீங்களா? சூரிய கிரகணம், அந்த சூரிய கிரகணம் அப்போது என்ன ஆகும்னா, சில சூரிய கிரகணம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் டிவியில் கூட நியூஸில் சொல்லுவாங்க, இந்த சூரிய கிரகணம் இந்த மாதிரி அட்டாக் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ் வந்து 50 வருஷத்துக்கு ஒருக்க தான் பார்க்க முடியும், இது வந்து 100 வருஷத்துக்கு ஒருக்க தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த போல் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு சூரிய கிரகணம் அந்த டைமில் வந்த அந்த சூரிய கிரகணமானது பிரம்மாவினுடைய நாளில், பிரம்மாவினுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை வரக்கூடிய சூரிய கிரகணம். பிரம்மாவோட வாழ்க்கைன்னு சொல்கிறப்போ என்ன சொல்கிறது, அதை பற்றி சொன்னாலுமே டீட்டெயில் என்ன சொல்கிறது, அது கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பூலோகம், இதுக்கு மேலே சொர்க்கலோகங்கள் இருக்குது, பிரம்மலோகம் அதுக்கு மேலே இருக்குது. டைம் டிஃப்ரென்ஸ் அப்படி ரிலேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப, இங்கே வந்து 6 மாதம் அப்படின்றது 12 ஹவர்ஸ். எங்கே சொர்க்கலோகத்தில் 12 ஹவர்ஸ் அப்படின்னா இங்கே 6 மாதம். பிரம்மலோகம் வந்து அதை விட இன்னும் அதிகமானது. ஸோ ரொம்ப ரேராக வரக்கூடிய அந்த ஒரு சூரிய கிரகணம், அந்த ஒரு திதி வரனால என்ன ஆகும்னா, எல்லா மக்களுமே வந்து குருக்ஷேத்திரத்தில் வந்து ஒரு நதியில் குளிக்க வருவாங்க. குருக்ஷேத்திரம் அப்படின்றது வந்து ஒரு தர்மக்ஷேத்திரம். அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட சூரிய கிரகணம் வரனால அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லாமே புனித நீராடுறதுக்காக எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணரும் அங்கே வரார் அப்படின்ற விஷயம் விருந்தாவன வாசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ கிருஷ்ணர் வந்து வரான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆல்மோஸ்ட் 50 வருஷம் 100 வருஷம் ஆயிடுச்சு, திரும்பியே வரல கிருஷ்ணர். ஸோ கண்டிப்பாக குருஷேத்திரத்துக்கு அவர் வந்து நீராட வரார் அப்படின்னா அங்கே போனால் நம்ம அவங்கள பார்த்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் விருந்தாவன வாசிகள் அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குருஷேத்திரத்துக்கு வராங்க. கிருஷ்ணரும் அங்கே வருவார், அங்கே பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்தா என்ன நடக்குது, கிருஷ்ணர் வந்து மிகவும் ஐஸ்வர்யத்தோடு வரார். அவர் ராஜா இல்லையா, ராஜாவா, துவாரகை ராஜா. துவாரகையிலேருந்து வரப்போ பெரிய படையே வருது. இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, என்னடா என் கூட விளையாண்ட பையன், வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாண்டோம், என்னென்னமோ பண்ணோம். ஸோ அந்தளவு நெருக்கமாக இருந்தக்கூடிய அந்த கிருஷ்ணன் வந்து அவர் பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் நெருங்க முடியலையே. பக்கத்தில் இருக்கார், பட் நெருங்க முடியல அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ இந்த ரத யாத்திரை ஆனது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. என்ன, இப்போ விருந்தாவன மக்கள் கிருஷ்ணரை பார்க்குறாங்க, எங்கே, குருஷேத்திரத்தில் பார்க்குறாங்க. இப்போ வந்து நேராக போய் குருக்ஷேத்திரத்தில் போயிட்டு நேரடியாக கிருஷ்ணா வா போகலாம் விருந்தாவனத்துக்குன்னு அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியல. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் இப்போது கிராண்டாக இருக்குது. ஸோ விருந்தாவனவாசிகள் கோபியர்கள் என்ன பண்ணுறாங்களாம், மனசில் கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணா எங்களோட நீ விருந்தாவனத்துக்கு வான்னு சொல்லி ஏங்குறாங்களாம். ஸோ அந்த ஒரு லவ்விங் செப்பரேஷன் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு நிகழ்வு தான் இந்த ரத யாத்திரை. சரிங்களா? ஸோ இந்த ஜெகநாத் பூரி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா, இது வந்து குருக்ஷேத்திரமாக கருதப்படுது. இங்கேருந்து இந்த ஜெகநாதர் கோயிலிருந்து என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன் இல்லையா 3 கிலோமீட்டர் இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து குண்டிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து விருந்தாவனமாக கருதப்படுது. ஸோ மக்கள் வந்து இப்போது குருக்ஷேத்திரத்திலேருந்து எப்படி அங்கே இருக்கக்கூடிய ராதாராணி ஆகட்டும் கோபியர்களாகட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திரத்திலேருந்து விருந்தாவனத்துக்கு நீங்கள் எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்பை வெளிக்காட்டுற ஒரு விதம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ரத யாத்திரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திரத்திலேருந்து, அதாவது ஜெகநாத் பூரியிலேருந்து எங்கே போகிறார், குண்டிச்சா அப்படின்ற கோவிலுக்கு போகிறார். அந்த குண்டிச்சா அப்படின்ற இடம் வந்து அந்த கோவில் வந்து விருந்தாவனத்தை பிரதிநிதிக்குது. ஸோ இந்த இடத்துக்கு இவர் போகிறது வந்து ரத யாத்திரை திருவிழான்னு அழைக்கப்படுது. இப்போது அப்படி இதெல்லாம் புரியுது, ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் புரியுது. ஆனால் எதுக்கு ரூபம் இப்படி இருக்குது, பெரிய கண் பெருசாக இருக்குது, விசித்திரமான ஒரு ரூபமாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இந்த உருவம் இந்த விக்கிரகம் வந்ததுக்கான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு 1 ஹவர் பேசலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு புராணத்தில், ஸ்கந்த புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதோடைய விவரங்கள். அது இப்போ நம்ம பார்க்கல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, இப்போ கிருஷ்ணன் வந்து எங்கே இருக்கார், கடைசியாக துவாரகையில் இருக்காருன்னு பார்த்தோம். துவாரகையில் ராஜாவாக இருக்காருன்ற பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ரோஹிணி இருக்காங்க, தேவகி இருக்காங்க. ஸோ இப்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன தான் வந்து துவாரகையில் 16,108 மனைவிகள் கூட இருக்கார் அப்படின்றத பார்த்தோம். அத்தனை ராணிகள் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, என்னதான் கிருஷ்ணன் வந்து துவாரகையில் இருந்தாலுமே மனைவிகளோட பேசுகிறப்பெல்லாம் விருந்தாவனத்தில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இந்த கோபர்கள் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி எப்பயுமே வந்து விருந்தாவனத்தை பற்றி பேசுகிறது, விருந்தாவனத்துடைய நான் இருந்த பழைய இடத்த பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாரம்மா. ஏன்னா இங்கே வந்து நெருக்கம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து அவரால் மறக்க முடியல. அந்த கோபியர்கள் வந்து அவங்களுடைய அன்பை வந்து கிருஷ்ணனை மறக்க முடியல. துவாரகையிலேயே ராஜாவாக அங்கே இருந்தாலுமே கூட 16,108 மனைவிகள் கூடவே இருந்தாலுமே கூட அவருக்கு விருந்தாவனத்துடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, ராணிகள்லாம் கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட, ரோஹிணி யார், ரோஹிணி யார், பலராமருடைய தாய் தான் வந்து ரோஹிணி. ஸோ ரோஹிணி கிட்ட கேட்குறாங்களாம், எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் விருந்தாவனத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காரு, அங்கே என்ன தான் பண்ணார், அப்படி அங்கே என்ன தான் அந்த ஒரு ஹாப்பினஸை எப்படி அனுபவிச்சார், என்ன பண்ணார் அப்படின்னு ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும் அவர் விருந்தாவனத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் அதை பற்றி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா
அது ஒருவேளை அவர் கேட்டார், கிருஷ்ணன் வந்து விருந்தாவனத்தில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் திரும்பி கேட்டார் அப்படின்னா அவருக்கு பல ஞாபகம் இன்னும் அதிகமாகிடும். உங்களெல்லாம் விட்டுட்டு திரும்ப விருந்தாவனத்துக்கே போனாலும் போயிடுவார், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இல்லை, ராணிகளுக்கு வந்து இன்னும் ஆச்சரியம், இன்னும் ஓ அப்படியா, இல்லை நான் தெரிஞ்சே ஆகணும், ஒன்று பண்ணலாம், சுபத்ராவை வந்து கேட்டில் நிப்பாட்டிடலாம், கிருஷ்ணன் பலராமன் வரவிடாமல் வந்தால் சிக்னல் தர மாதிரி அவள் காவலிலே வச்சுட்டு நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ சுபத்ரா என்ன பண்ணுறாங்க, அரண்மனையோட கேட்டில் அந்த ரூமுடைய கேட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. கிருஷ்ணன் பலராமனும் உள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே காவலாக நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கேட்டில் நிற்கிறனால உள்ளுக்குள்ளே என்னென்ன பேசுகிறாங்கன்றதால அவங்க கேட்குறாங்க. யார்? சுபத்ரா கேட்குறாங்க. சுபத்ரா கேட்குறப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கும் வந்து ஆர்வம் வருது. ஓ கிருஷ்ணன் இப்படி நடந்துக்கிட்டாரா அப்படின்னு அந்த விருந்தாவனத்தில் கிருஷ்ணன் நடந்தக்கூடிய செயல்களை கேட்க கேட்க அவங்களுக்கு அந்த ஒரு ஆனந்தம் அதிகமாகுது. அந்த ஆனந்தம் அதிகமாகி அதிலே மூழ்கிடுறாங்க, அந்த கதையிலே மூழ்கிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கதை கேட்டோம்னா பின்னாடி யார் கூப்பிட்றாங்கன்னு கூட கேட்காம நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம், அந்த கதையிலே மூழ்கிடுவோம், அந்த கதைக்குள்ளே போய்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சுபத்ரா வந்து கதைக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, கிருஷ்ணன் பலராமன் வராங்க. என்னதான் ஒரு காவலையை போட்டாலுமே இந்த கிருஷ்ண கதையில் சுபத்ரா மூழ்கிடுறாங்க. சுபத்ராவுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்படுது. திடீர்னு இந்த சொல்லுவாங்களே புல் அரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உடல்களில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுறதை பார்க்குறாங்க. அப்போ கிருஷ்ணன் பலராமன் புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கே வந்து ஏதோ ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது பரவசமான ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா 3 பேருமே என்ன ஆகிறாங்க, இப்போ ரோஹிணி வந்து கிருஷ்ணர் பண்ணக்கூடிய எல்லா பால்ய லீலைகள், அவர் சிறு வயதில் பண்ணக்கூடிய எல்லா லீலைகளுமே ரோஹிணி அம்மா கிட்ட இருந்து கேட்குற, ரோஹிணி அம்மா வந்து அந்த ராணிகள்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. கேட்க கேட்க அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தம் பெருகுது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கண்கள் பெருசாகிறது. கண் வந்து ரொம்ப பெருசாகுதான், மற்ற புலன்கள்லாம் சின்னதாகிடுதாம்மா, கையெல்லாம் வந்து சின்னதாகிடுது. நீங்கள் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், முதல் ஃபோட்டோவில். ஸோ ஜெகநாதர் கண்ணெலாம் பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ 3 பேருக்குமே கை இருக்க மாதிரி தெரியும். உடனே ஜெகநாதர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அவருக்கு 2 கை இருக்குது. பலராமர் இருக்காங்க, அவங்களுக்கு 2 கை இருக்குது. சுபத்ராமாவுக்கு கை இல்லை. ஏன்னா முதல்ல இருந்தே அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, கேட்க கேட்க அந்த கை எல்லாமே உள்ளே போயிடுச்சான். ஸோ இவங்க 2 பேரும் கை பாதியில் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நாரதர் அங்கே பார்த்துடுறார். கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா 3 பேரும் இந்தளவுக்கு பரவசத்தில் உச்சியில் இருக்கிறப்ப அந்த விஷயத்தை நாரதர் பார்த்த உடனே, நாரதர் பார்த்ததுக்கப்புறம் நாரதர் பார்த்துட்டாருன்ற விஷயத்த கிருஷ்ணர் பலராமர் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க உடலை மாற்றிக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடலை மாற்றிக்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் வந்து வேண்டுறார், ஓ இப்போது உங்களோட ரூபத்தை பார்த்தனே, இந்த ரூபத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ரூபத்தை பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த ரூபத்தை வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கப்புறம் வந்து அந்த விக்கிரகங்களே வந்து எப்படி கார்வ் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்கன்றதுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அது நம்ம அடுத்த ஏதாவது டைம் கிடைக்கிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஜெகநாதர் வந்து எதுக்காக இந்த மாதிரி உருவத்தில் இங்கே வராரு, எதுக்காக அந்த தேர் திருவிழான்றது நடத்தப்படுது, அந்த தேர் திருவிழாவில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் என்ன, அதெல்லாம் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஹையர் டாபிக், நம்ம கடவுள் பற்றின விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் இருந்தாலுமே ஒரு ரொம்ப விசேஷமாக நாள் வருதுங்கிறனால நம்ம இதை பற்றின கதையை கேட்கலான்றதுக்காக, இது கேட்கறது மூலியமாகவே நம்ம தூய்மை அடைவோம், அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை கேட்டோம். ஏன்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் சொன்ன மாதிரி கடவுள் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரியவர், நான் தாழ்ந்தவன், அவர் தான் எல்லாத்துக்கும் என்னை பராமரிக்கக்கூடியவர் அப்படின்ற அந்த ஒரு டெஃபினிஷனை விட, கடவுளை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நண்பனாகவோ இல்லை ஒரு தோழராகவோ இல்லை ஒரு காதலனாகவோ அந்த அளவுக்கு நெருங்கிய அந்த ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயமாக கருதப்படுது இந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே. அதனால்
இருக்கிறதுலே உயர்ந்த இடம் நான் சொன்னேன், வைகுண்டத்தை விட கோலோக விருந்தாவனம் உயர்ந்ததுன்னு பார்த்தோம். எப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி. ஸோ வீட்டுக்குள்ளே இன்னும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நெருக்கம் அதிகமாக இருக்குன்றதை பார்த்தோம். அதில் அந்த பிரிவில், அதாவது எப்படி கோபியர்கள்லாம் வந்து குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணரை பார்த்துட்டாங்க, இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு போக முடியல. அந்த ஒரு பிரிவில் வாடுற அந்த நபர் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுலே உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஷன்ஸுமே எல்லா ஃபீலிங்ஸுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இல்லாமல் ஒரு உன்னதமான விஷயமாக கருதப்படுறதுனால இந்த விழா வந்து ரொம்ப 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 வருஷமாக இந்த மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்பவும் விசேஷமான ஒரு விழா இது. இந்த திருவிழா ஜெகநாதரின் ரத யாத்திரா திருவிழா வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இப்போ நடைபெறுது. இப்போ உலகம் முழுக்கன்னா இப்போது இஸ்கான் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஈவன் லண்டனில், நியூயார்க், ஆஸ்திரேலியாவில், மெல்போர்ன்லேருந்து எல்லா சிட்டிஸ்லேயுமே எல்லா முக்கிய நகரங்கள்லேயுமே இந்த ஜெகநாத்புரி ரத யாத்திரா அன்னைக்கு நடக்கக்கூடிய ரத யாத்திரை. ஏன்னா இது ஜெகநாதர்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் நாதர், ஒரிசாவில் மட்டும் தான் கொண்டாடணும், ஒரிசா நாதர் அப்படி கிடையாது. ஜெகநாதர்னா ஜெகத்துக்கே நாதர். ஸோ அவரை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடிய விதமாக இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த விதமாக உலகம் முழுக்க இந்த விஷயம் செலிப்ரேட் பண்ணப்படுது. அதே அந்த ஒரு வாரம் டைம் நடக்குது. ஒரு வாரம் கேப்பில் வெவ்வேறு இடங்களில் நிறைய ரத யாத்திரை நடக்குது. வர வெள்ளிக்கிழமை திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் இஸ்கான் சார்பில் ரத யாத்திரா இருக்குது. அடுத்த நாள் வந்து சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் சென்னை, அருப்புக்கோட்டை, மதுரை, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்கில் நிறைய இடங்களில் ரத யாத்திரா விழா நடக்க இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா இது. ஸோ இதை பற்றி கேட்குறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நல்ல விஷயம். வர வெள்ளிக்கிழமை நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய ரத யாத்திராவில் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் ரெகுலராக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வராங்க. ஸோ அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஒட்டுக்காக போகிறோம் இங்கேருந்து யாத்திரை மாதிரி. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமே டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ சின்ன வீடியோ கூட ஒன்று இருக்குது. டைம் வெவ்வேறு இடத்துல சொன்னேன் இல்லையா, வெவ்வேறு நாட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஜெகநாதர் வந்து தேரில் போகிறப்போ அத்தனை பேரும் வந்து ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் கிருஷ்ணனுடைய நாமங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுறது ஆடுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியே வந்து என்ன சொல்கிறது, திருவிழா அப்படின்னா எப்படி இருக்கும், பாடல் இருக்கும், ஆட்டம் இருக்கும், ஃபுல்லாக அந்தளவுக்கு மக்கள் ரொம்ப ஆனந்தமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் இருக்குது. Hanger. யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்கும். இந்த மாதிரி ஜெகநாதர் வந்து எப்படி போகிறார், எப்படி கொண்டு வரார், இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்க்கலாம். ஸோ சந்தேகங்கள் எதாவது இருக்கா இதை பற்றின கதைகள் அப்படின்றப்போ எப்படி இது ஆச்சு, எப்படி அது ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும்.
பட் புராணங்களில் ஃபுல்லாக நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னொரு 1 ஹவருக்கு பேசலாம். நான் சொன்ன மாதிரி ஜெகநாதர் ரூபம் ஏன் இப்படி வந்ததுன்றதை பற்றியே இன்னொரு 1 ஹவர் பேசலாம். வேறு எதாவது கேட்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா? யா கிருஷ்ணா புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்சன் கிடையாது, எக்ஸாக்டாக ஒரு அசுரன், வேற ஒரு அசுரன் வந்து கடத்தியிருப்பான். ஸோ என்ன ஆகும்னா, இப்போது அந்த காலத்துலலாம் வந்து பெண்களை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னா வேறு யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அவங்களே வந்து கேட்பாங்க, ஸோ இப்போது என்ன நீங்கள் வந்து எங்களை எல்லாத்தையும் நீங்கள் கணவனை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கதை இருக்குது, டீட்டெயில்டாக கிருஷ்ணா புத்தகத்தில் இருக்குது, ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. ஒரு அசுரன் சொன்ன மாதிரி கடத்திட்டு போவாங்க. அப்புறமேட்டு இவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ணன் அவங்களை ஏற்றுப்பார். வேறு எதாவது இருக்கா கேள்வி? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம கீழே போயிட்டு இப்போ பிரசாதம் எடுத்துக்கலாம், தர்ஷன் பார்த்துட்டு பிரசாதம் எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.